இதுக்கு மேல இவங்க வயசுக்கு வந்தா என்ன? வரலன்னா என்ன? நேற்றுக்கு அப்படித்தாங்க இருந்தது நம்ம சிஎஸ்கே மேட்ச்சுங்க. இந்தியா முழுவதும் உள்ள மைதானங்களை அனைத்தும் பேட்டிங் பிட்சா மாத்தி 200 ரன், 250 ரன் எடுக்கக்கூடிய அளவுக்கு மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனால், தன் மரபை மாற்றிக் கொள்ளாமல் நாங்க பவுலிங் பிட்சா தான் சென்னையை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த ஹோம் பிட்ச்ல விளையாண்ட சிஎஸ்கே ஆகச்சிறந்த பேட்ஸ்மேன், பவுலர்கள வச்சிருந்தும், பர்பிள் கேப் நம்ம சைடு இருந்தும், அந்த மேட்ச கோட்ட விட்டதாங்க மிச்சம். டாஸ் வின் பண்ண ஜிடி பவுலிங் எடுத்தாங்க. ஆகச்சிறந்த பேட்ஸ்மேன்களை கொண்ட சிஎஸ்கே அணி ஆரம்பத்துல சுமாரான தொடக்கத்த குடுத்தாங்க. போக, போக அத டெஸ்ட் மேட்ச் மாரி விளையாண்டாங்க. 12 ஓவர்ல 56 ரன் எடுத்து 4 விக்கெட் இழப்புல சரி இந்த மேட்ச் முடிச்சுட்டான்னு அப்பயே நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா பின்னால எப்படியோ கஷ்டப்பட்டு மீதி 8 ஓவர்ல ஒரு 155 ரன் எடுத்து 58 ரன் எடுத்தாங்க. ஆனால் அழகான நேற்றுக்கு இந்த மேட்ச் எப்படி சொல்லணும்னு கேட்டா, ஆகச்சிறந்த பவுலர்களை கொண்ட சிஎஸ்கே தன்னுடைய பேட்டிங் சொதப்பல் காரணமாக ஜிடிய ஜெயிக்க வச்சாங்க. முழுக்க முழுக்க இந்த போட்டி பவுலர்களுக்கு சாதகமான போட்டி. எல்லாமே பேட்ஸ்மேன்ல பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்த நேரத்துல, பவுலர்களின் திறமைய நம்ம பாராட்டணும். அப்படி ஒரு பவுலிங்க நேத்து சிடி குடுத்தாங்க. சிறப்பான விக்கெட்டுகளும் எடுத்தாங்க. பின்னால சேஸ் பண்ண ஜிடி 2 விக்கெட் இழப்புக்கு மிக அற்புதமாக 160 ரன்களை கடந்து சிஎஸ்கே தோல்வி அடைய வச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. ஆனா சிறந்த நிர்வாக திறமை நம்மகிட்ட இல்லாத காரணத்தினால், இந்த மேட்ச் நம்ம துவக்க வேண்டியதா போச்சு. இன்னொன்னு சொல்லப்போனா நேத்து வெயில காரணம்னு சொன்னாங்க. ஒன் டே மேட்ச் விளையாடும்போது 50 ஓவர் மேட்ச் விளையாடும்போது அந்த வெயில்ல தான் விளையாடுறாங்க. ஸோ வெயில் ஒரு காரணம் அல்ல. ஆனாலும் மடைமாற்றம் செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான் அது. இன்னும் சொல்லப்போனா மைதானத்துல விசில் அடிச்சுட்டு கொடிய காமிச்செல்லாம் பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்ததுங்க ரசிகர்கள. அந்த விசில் அடிச்சுட்டு கொடிய காட்டுனது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹைவேஸ் ரோட்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் பாருங்க. அந்த ஹோட்டலுக்கு முதலாளி என்ன பண்ணுவான்னு கேட்டேன். தான் கடைக்கு சாப்பிட வர்றதுக்காக போற வர்ற வண்டியில எல்லாம் ஒரு ஆள் கையில தொப்பியும், விசிலியும் குடுத்து, ஒரு கொடிய குடுத்து, எங்க கடைக்கு வாங்க, எங்க கடைக்கு வாங்கன்னு சொல்ற மாரியே நேத்து மைதானத்துக்குள்ள சிஎஸ்கே ரசிகர்கள் ஊதுற விசிலும், கொடியும் அப்படிதான் இருந்ததுங்க. புள்ளிப்பட்டியல்ல எஸ்ஆர்எச், சன்ரைசர்ஸ், பஞ்சாப் இவங்கெல்லாம் முன்னணியில போயிட்டாங்க. நம்ம 2 மேட்ச் வச்சுட்டு, இதோ ஃபைனல் கொண்டுட்டோம், இதோ பிளே ஆஃப் கொண்டுட்டோம், இதோ எலிமினேட்டர் கொண்டுட்டோம்னு சொல்லி நமக்கு நாமளே ஆறுதல் படுத்திட்டு இருக்கோம். மொத்தத்தில் சிஎஸ்கே தன்னுடைய ஆட்டத்தை, தன்னுடைய கிரிக்கெட்டை இந்த தொடரிலிருந்து ஏறக்குறைய வெளியேறக்கூடிய அளவுக்கு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றோம், இதுக்கு மேல இவங்க வந்தா என்ன? வரலன்னா என்ன? நன்றி.